பினாட்டா கேக்குள்ள நம்ம ஒரு மேக்கப் செட்டையே கொண்டு வந்து உள்ள நுழைக்க போறோங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் நிறைய டயக்ராம்லாம் வரைஞ்சி இதெல்லாம் இந்த கேக்குள்ள வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான சூப்பரான கேக் செய்ய சொல்லி நம்ம கையில கொடுத்துட்டாங்க. மேக்கப் திங்ஸ் செஞ்சு மேல வச்சதெல்லாமே ஓகேங்க. ஆனா என்னதான் நம்ம வேக வேகமா படப்படன்னு செஞ்சாலும் ஏதாவது ஒரு விஷயத்த மறப்போங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா மேக்கப் திங்ஸையும் செங்குத்தெல்லாம் நிக்க வச்சுட்டேன். இதை நிக்க வச்சு அடுத்து படுக்க போற பினாட்டாவை எப்படி படுக்க போட முடியும்? அதனால நிக்க வச்சது எல்லாத்தையும் படுக்க போட்டுட்டு அது மேல பினாட்டாவை ஒட்ட வச்சுட்டேன். இந்த மேக்கப் செட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு ஒன்னே தோணுச்சு, எனக்கு சுட்டு போட்டாலும் மேக்கப் வராது. பொண்ணுங்களுக்கு ஒரே ஒரு ஃபீலிங் தாங்க, மேக்கப் போட்டா எங்கடா இவ தீட்டின்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்கப் போடலினா பாரு எப்படி அக்லியா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதாங்க பண்றது நாங்களும், ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாட்டுக்கு நீட்டா போய் ஒரு இடத்துல நிப்போம், என்னாடி மேக்கப்பே போடாம வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னும் ஒரு 2-3 வருஷம் தானே தாங்கிக்கும், அதுக்குள்ள நம்ம கிளவி ஆயிரும், இதுக்கப்புறம் மேக்கப் போட்டா என்ன போடலினா என்னன்ட்டு போயிட வேண்டியதுதான். இட்ஸ் ஓகே. இந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.